ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் மாசி சங்கடகர சதுர்த்தி, அதுவும் இல்லாமல் சனி பயிற்சி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து குளிக்கிறதால இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையும் வேரோடு தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதி இருக்குல்ல, அதுதான் சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் நம்ம விநாயகரை வழிபடும் போது எல்லா விதமான இன்னல்களும் கஷ்டங்களும் அறவே தீரும். அப்படிப்பட்ட சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமை மாலை 6:57 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் சனிக்கிழமை இரவு 8:17 வரைக்கும் இருக்கு. சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி தான் பொதுவாகவே திதி நட்சத்திரத்தை நம்ம எடுத்துப்போம். ஆனால் சதுர்த்தி அப்படிங்கிறது மாலை நேரத்தில் சதுர்த்தி வேலையில கொண்டாடுறது. அதுவும் மாலை 5 மணிலேருந்து 7 மணி. இதைத்தான் சதுர்த்தி வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை கணக்கில் எடுத்துக்கிட்டு எல்லா விதமான கோவில்கள்லையும் மார்ச் 6ஆம் தேதி தான் சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடு நடக்க போகுது. அது இல்லாமல் சனி பயிற்சி நடக்குது. மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி கும்பராசியில இருந்து மேஷராசிக்கு போறதா கணிக்கப்பட்டிருக்குது. இப்படி எல்லா விதமான விஷயங்களும் சேரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நாம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது தான். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது கண்டிப்பா அந்த நாள் சிறப்பான நாளா அமையும். இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும். சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடு எதை செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க மாலை ஒரு 7 மணிக்கு மேலதான் செய்யணும். ஏன்னா 6:58 தான் உங்களுக்கு சதுர்த்தியே பிறக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு திருதிய திதி தான் வரும். அப்படி இருக்கும்போது மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே உங்கள் வீடு பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் விநாயகரை வழிபடலாம். வீட்டில் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே தாராளமாக நீங்கள் விநாயகருக்கான பூஜைகள் செய்யலாம். கொழுக்கட்டை, அப்பம், சுண்டல் இது மாதிரி விநாயகருக்கு பிடித்த தேவதை செஞ்சு வச்சு படைக்கலாம். இது போக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாளை தினம் சனி பயிற்சியும் வந்திருக்குது. அதே மாதிரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் வந்திருக்கு. இந்த நாளில் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை, அதாவது குளிக்கிறதுல இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிக்கலாம். அதில் முதல் முக்கியமான விஷயம் நீங்கள் சேர்க்கக்கூடியது வெட்டி வேர். விநாயகரோட சிலை அபிஷேகம் பண்ணும்போது சாதாரணமாக தண்ணீர் எடுத்து அபிஷேகம் பண்ணாமல் வெட்டி வேர் கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. காரணம், வெட்டி வேர் அபிஷேகம் பண்ணும்போது அந்த இடத்துல துர்சக்திகள் கிட்ட நெருங்கவே நெருங்காது. அதனால வெட்டி வேற ஒரே ஒரு துண்டு போட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு டைமண்ட் கல்கண்டு. வாழ்க்கையை இனிப்பா மாற்றுறதுக்காகவும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்பான அனுபவங்கள் நம்மளை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த டைமண்ட் கல்கண்டை சேர்க்கிறோம். அடுத்ததா ஒரே ஒரு துளி சந்தனம். அதாவது அது வெள்ளை சந்தனமாக இருந்தாலும் சரி, சந்தனம் பவுடராக இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் சந்தனம் ஒரே ஒரு துளி சேர்த்துக்கணும். கடைசியாக ஒரே ஒரு செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை அப்படிங்கிறது காரியத்தடை நீக்கி, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்தடைகளும் நீக்கி. உதாரணத்துக்கு இந்த விஷயம் நடந்தால் அது என் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே போகுது. வீட்டில் சுப காரியத்தடைகள் அதிகமாக இருக்குது. இது மாதிரி எந்த கோரிக்கை இருந்தாலும் அதை உடனே நிறைவேற்றத்துக்கான முக்கியமான விஷயம் இந்த செம்பருத்தி இலைக்கு இருக்குது. இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிதாக உங்கள் வீடு பக்கத்தில் தினமும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சின்னதாக ஒரு சொம்பு தண்ணீரில் கலந்து அதுக்கப்புறம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சாஸ்திரத்துக்கு எல்லாம் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு நபரும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா பொருட்களையும் வெட்டி வேர், டைமண்ட் கல்கண்டு, சந்தனம், அது கூட ஒரே ஒரு செம்பருத்தி இலை, இந்த எல்லா பொருட்களையும் கலந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பூஜையை பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி வரும். இது மூலயமா உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் இது மூலயமா ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. இறங்கு முகமாகவே இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை ஏறுமுகத்தை பார்க்குது. அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் மட்டும்தான் அதிபதியாக இருக்க போறீங்க. இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி, அதுவும் சனி பெயர்ச்சியோட வந்துக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தவற விட்டுறாதீங்க. குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு அது ஏதாவது பொருட்கள் தண்ணியில் மீந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து கால் படாத மாதிரி போட்டுருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.